எல்லாம் சேர்த்து வச்சுட்டு நாங்களாம் சந்தோஷமா குடிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ மட்டும் குடிக்காம எங்கடா போற? எனக்கு வேணாம். ஏன்? ஏன்னா நான் ஏற்கனவே 2 மினி பீர் சாப்பிட்டேன். அது உங்களுக்கு பத்தாது. வேணும்னா அப்பா கிட்ட தாத்தா கிட்ட சொல்லி ஒரு ஆஃப் ஃபைனர் சொல்றேன். அது முடியாது. ஏன்? ஏன்னா கடை மூடிட்டானுங்க. நானும் போய் எவ்வளவு கேட்டு பார்த்தேன். பிளாக்ல குடுக்குறதா இருந்தா 20 ரூபா எக்ஸ்ட்ராவா கேக்குறானுங்க. அப்ப நாங்க போனாலும் எதுவும் கிடைக்காதா? நாங்க ரொம்ப அன்லக்கிங்க. இல்லீங்க, நீங்க லக்கி தான். உங்க தாத்தா சாயங்காலமே 2 உர பாக்கெட்டை வாங்கி ஜிப்பால வச்சுன்னு சுத்துறான். நான் போகணும் உடச்சு குடிங்க. ஆனா நான் கேட்ட சரக்கு தான் ஒயின் ஷாப்ல கிடைக்கல. நான் தான் அன்லக்கி. நான் வரேங்க. ராஜா, உன்ன மாதிரி சரக்க மாத்தி அடிச்சவன் மறுநாள் காலைல சந்தோஷமா அவன் ஆபீஸுக்கு கரெக்டா போலியா? போறாங்க. ஆனா போறவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்ல முடியாதுங்க. எத்தனையோ பேர் தலை வலிக்குதுன்னு லெமன் டீ குடிப்பாங்க. எத்தனையோ பேர் வயிறு வலிக்குதுன்னு ஜூஸ் குடிப்பாங்க. ஆனா அதெல்லாம் உண்மையான சந்தோஷம் இல்லைங்க. நான் எடுத்த முடிவு உங்களுக்கு வேணா சோகமா இருக்கலாம். ஆனா எனக்கு சுகமான முடிவுதான். இன்னும் 100 ஜென்மங்கள் சேர வேண்டும் சொந்தங்கள், காதலோடு வேதங்கள் 5 என்று சொல்லுங்கள். தென்பொதிகை சந்தன காற்று உன் வாசல் வந்திட வேண்டும். இந்த முடிவு சரக்கு மாத்தி அடிக்க கூடாதுங்கிறதுக்காக எடுத்த முடிவில்லை. நைட்டு மாப்பிள்ளை அழைப்புக்கு வாங்கி வச்ச 15 ஃபுல்ல யாருக்கும் தெரியாம சூட்கேஸ்ல சுட்டுட்டு போறான் இந்த கேடி. இந்த முடிவு